நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மின்சார பொருட்களின் சக்தியை எப்படி அளக்குறாங்க தெரியுமா? நம்ம மளிகை கடையில் பொருள் வாங்கும்போது 1000 கிராமுக்கு உள்ளே இருந்தால் 100 கிராம், 500 கிராம், 800 கிராம்னு சொல்லுவோம். அதே 1000 இருந்தால் 1 கிலோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் மின்சார பவரை குறிப்பிடுற அடிப்படையான யூனிட் தான் வாட்ஸ். பொருட்களோட எடையை கிராம், கிலோகிராம், டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மின்சாரத்தோட சக்தியை வாட்ஸ், கிலோவாட்ஸ், மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் சென்சார்ஸ், ப்ளூடூத் டிவைஸ் இதெல்லாம் மில்லி வாட்ஸில் பவர் எடுத்துக்கும். 1000 மில்லி வாட்ஸ் சேர்ந்தால் 1 வாட்ஸ்னு அர்த்தம். எல்இடி பல்பு, மொபைல் சார்ஜர் இதெல்லாம் 5 வாட்ஸ், 12 வாட்ஸ் அப்படின்ற அளவில் பவர் எடுத்துக்கும். 1000 வாட்ஸ் சேர்ந்தால் 1 கிலோ வாட்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற லோடுகளில் ஹீட்டர் 1.5 கிலோ வாட் பவரும், இண்டக்ஷன் ஸ்டவ் 2 கிலோ வாட் பவரும் எடுத்துக்கும். அடுத்ததாக பெரிய பவர் பிளான்ட்டுகளில் மெகாவாட் அளவுக்கு பவர் உற்பத்தி பண்ணுறாங்க. 1000 கிலோவாட் சேர்ந்தால் 1 மெகாவாட்னு சொல்லணும். உதாரணத்துக்கு 500 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட், 800 மெகாவாட் விண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஒரு மாநிலத்துக்கே சப்ளை பண்ணுற பவரை ஜிகாவாட் அப்படின்னு சொல்லணும். அதாவது 1000 மெகாவாட் சேர்ந்தால் 1 ஜிகாவாட் பவர் அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டால் 500 ஜிகாவாட் பவரை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு நாட்டுக்கே தேவையான பவரை சொல்லும்போது டெராவாட் அப்படின்னு சொல்லணும். அதாவது 1000 ஜிகாவாட் பவர் சேர்ந்தால் 1 டெராவாட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியாக ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். மில்லி வாட்ஸ்லேருந்து 1000 மடங்கு அதிகமானால் வாட்ஸ், வாட்ஸ்லேருந்து 1000 மடங்கு அதிகமானால் கிலோவாட்ஸ், கிலோவாட்ஸ்லேருந்து 1000 மடங்கு சேர்ந்தால் மெகாவாட், மெகாவாட்டில் 1000 மடங்கு சேர்ந்தால் ஜிகாவாட், ஜிகாவாட்டில் 1000 மடங்கு சேர்ந்தால் டெராவாட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.